16வது நிதி ஆணைய குழுவினர் 4 நாள் பயணமாக தமிழகம் வருகை. சென்னையில் நிதி ஆணையக்குழு உறுப்பினர்களுடன் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் இன்று ஆலோசனை. தஞ்சாவூரில் இன்று பள்ளிகளுக்கு விடுமுறை. கனமழை காரணமாக பள்ளிகளுக்கு மட்டும் விடுமுறை அளிப்பதாக மாவட்ட ஆட்சியர் அறிவிப்பு. கரப்பான் பூச்சிகளுக்கும் விஷ ஜந்துகளுக்கும் என்றைக்கும் நான் விஷக்காளான்தான். எடப்பாடி பழனிசாமியின் விமர்சனத்துக்கு அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் பதில். மணிப்பூரில் அமைதியை நிலைநாட்ட உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும். அதிகாரிகளுக்கு மத்திய உள்துறை அமைச்சர் அமித் ஷா உத்தரவு. பிரதமர் மோடிக்கு உயரிய விருது வழங்கி கௌரவித்தார் நைஜீரிய அதிபர். இரு நாட்டு நட்புறவுக்கு முக்கியத்துவம் அளிப்பதாக பிரதமர் மோடி புகழாரம். தமிழகத்தில் கூட்டணி ஆட்சிக்கான சூழல் கனியவில்லை. விடுதலை சிறுத்தைகள் கட்சி தலைவர் திருமாவளவன் கருத்து. பாஜக கூட்டணியில் இருந்து விலகியது தேசிய மக்கள் கட்சி. பாஜகவுக்கான ஆதரவை வாபஸ் பெறுவதாக தேசிய மக்கள் கட்சியின் தலைவர் கோன்ராட் சங்மா ஜே.பி. நட்டாவுக்கு கடிதம். இலங்கையில் இன்று புதிய அமைச்சரவை பதவியேற்பு. பிரதமர் பதவி மீண்டும் ஹரிணி அமரசூரியவுக்கே வழங்க வாய்ப்புள்ளதாக தகவல். உக்ரைன் மீதான ரஷ்யாவின் போர் 1000வது நாளை எட்டியது. மின் கட்டமைப்புகளை குறிவைத்து தாக்குதல் நடத்தியதால் மின் சேவை பாதிப்பு. நியூசிலாந்துக்கு எதிரான ஒருநாள் தொடரை வென்றது இலங்கை அணி. இரு அணிகளுக்கு இடையேயான கடைசி ஒருநாள் போட்டி நாளை நடைபெற உள்ளது.